Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருப்பதி அண்ட் திருமலால இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ்க்கான தரிசனம் டிக்கெட் மே அண்ட் ஜூலை மாதத்துக்கு உண்டான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். மே மாதம் மேலே திருமலால இருக்க தரிசனம் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இந்த தரிசனம் டிக்கெட் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஸோ ஆன்லைனில் இஷ்யூ பண்ண மே மாதத்துக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. லாஸ்ட் ஆப்ஷனாக இந்த டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மே மாதத்துக்கு. அண்ட் ஜூலை மாதத்துக்கு உண்டான எல்லா தரிசனம் டிக்கெட்டும் வந்து எந்தெந்த டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்டான அப்டேட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மே மாதத்துக்கான டிக்கெட்ஸை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துடலாம். மே மாதம் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அலிப்பிரியில் வந்து நடக்கும். ஸோ அந்த ஹோமமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே நீங்கள் டிக்கெட் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களை மேலே திருமலால 300 rupees என்ட்ரி வழியாக வந்து சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதோட டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600. 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோமம்க்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். அண்ட் எக்ஸ்ட்ரா 2 பேருக்கு வந்து இதில் வந்து நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ 600 rupees பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு உண்டான 300 rupees ஃபர்ஸ்ட் அண்ட் தரிசனம்கான டிக்கெட்டு. ஸோ இந்த டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். என்றைக்கு நீங்கள் ஹோமமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி மத்தியானம் 3 மணி 4 மணி போல் நீங்கள் மேலே தரிசனத்துக்கு வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ காலையில் ஹோமம்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே உங்களுக்கு டிக்கெட்டில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிக்கெட் வந்து ஓப்பனிங் வந்து 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மே மாதத்துக்கு இந்த தரிசனம் டிக்கெட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. 25th காலையில் 10 மணிக்கு வந்து இந்த ஹோமம்கான டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் தரிசனத்துக்கும் அதிலே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஹோமமில் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே திருமலால சுவாமி தரிசனம் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து கீழே திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடி அண்டர்டேக்கிங் டெம்பிள்ஸ்க்கான சேவா டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க மே மாதத்துக்கு உண்டான டிக்கெட்டு. அதுவும் வந்து 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்ரீ பத்மாவதி அம்மவாரு டெம்பிளுக்கான மே மாதத்துக்கான தரிசனம் டிக்கெட்டும் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கீழ் திருப்பதி பத்மாவதி அம்மவாரு டெம்பிளுக்கான ஸ்பெஷல் அண்ட் தரிசனம் டிக்கெட் வந்து 200 rupees பர் பர்சன். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட்டு மே மாதம் உங்களுக்கு என்றைக்கு வேணுமோ நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு உண்டான தரிசனம் டிக்கெட்ஸ்க்கான அப்டேட்ஸ். இப்போ வந்து ஜூலை மாதத்துக்கான டிக்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீவாரி அர்ச்சித சேவா டிக்கெட்ஸ் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜூலை 2024 will be available with effect from 18/4/2024 10 AM. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கி டிப் மாதிரி மொத்தம் 4 சேவா இருக்கும். சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா அண்ட் அஷ்டதலபாத பத்மாராதனா. இந்த 4 சேவாவுக்கும் நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 18 to 20th இந்த 2 நாளைக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ 2 days கிட்ட ஓப்பனில் இருக்கும். 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த 2 நாளையில் நீங்கள் எப்போ வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அதுக்கான சேவாக்கான அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தரிசனம் டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து 20ஆம் தேதி மதியானம் 12 மணி போல் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஜூலை மாதத்துக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. தேவைப்படுற பக்தர்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. நானும் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். அண்ட் அடுத்து ஸ்ரீவாரி அர்ச்சித சேவா டிக்கெட்ஸ் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, அர்ச்சித பிரம்மோற்சவம் அண்ட் சாஸ்திர தீபாலங்கார சேவா. இந்த 4 சேவாக்கான ஜூலை மாதத்துக்கான டிக்கெட்டு 22ஆம் தேதி காலையில் 10 மணி போல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தரிசனம் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சேவா பார்க்குறீங்களோ சேம் டே சேவாவும் நீங்கள் பார்க்கலாம், தரிசனமும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து 2 பேருக்கு மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். 1000 rupees நீங்கள் பே பண்ணணும் 2 பேருக்கு. ஸோ என்றைக்கு சேவா புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி சேவாவும் பார்க்கலாம், தரிசனமும் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்ச்சித சேவா 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஜூலை மாதத்துக்கு. அண்ட் அடுத்து இந்த ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் சேவா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவா வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்றைக்கு தரிசனம் நீங்கள் போகணுமோ அதில் போய்ட்டு நீங்கள் புக் தர்ஷன் கொடுத்து தரிசனத்துக்கான தேதியை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இதுவும் 2 பேர் தான் புக் பண்ண முடியும். 2 பேருக்கு வந்து 1000 ரூபாய். ஸோ நீங்கள் என்றைக்கு சேவா செலக்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்கள்
வீட்டிலேருந்து டிவிலேயே மட்டும் நீங்கள் சேவை வந்து ஆன்லைனில் பார்த்துக்கலாம். என்றைக்கு தரிசனம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களை 300 rupees என்ட்ரி வழியாக வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இந்த தரிசனம் டிக்கெட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். 300 rupees தரிசனம் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு சிரமப்படுறவங்க இந்த தரிசனம் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஃபில் ஆகாது. ஒரு 2 to 3 days போலேயே இந்த தரிசனம் டிக்கெட் வந்து இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது வந்து 22ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து திருமலா அங்க பிரதட்சணம் டோக்கன்ஸ் ஃபார் ஜூலை மந்த் வந்து 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்க பிரதட்சணம் டிக்கெட்டும் 2 to 3 minutesலேயே வந்து டக்குன்னு புக் ஆகிடும். தேவைப்படுற பக்தர்கள் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தர்ஷன் அண்ட் அக்கமடேஷன் குவாட்டா ஃபார் ஜூலை இது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ் வந்து 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. தேவைப்படுற பக்தர்கள் புக் பண்ணிக்கோங்க ஜூலை மாதத்துக்கு. அண்ட் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் குவாட்டா ஃபார் ஜூலை will be available for booking with effect from 23/4/2024 3 PM onwards. ஸோ இப்போலாம் சீனியர் சிட்டிசனுக்கான தரிசனம் டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஃபில் ஆகிடுது. ஒரு 10 to 15 minutesலேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தரிசனம் டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்து போயிடுது. ஸோ அதனால் கரெக்டாக 3 மணிக்கு லாகின் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 23ஆம் தேதி ஜூலை மாதம் தேவைப்படுது அப்படின்னா 65 வயசு மேலே உள்ளவங்களுக்கு இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். 65 வயசு மேலே உள்ளவங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கூட ஒருத்தர் வந்து நீங்கள் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 50 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 50 years அபோவாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 80 years அபோவ் உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட போகிறவங்களுக்கு எந்த ஏஜாக இருந்தாலுமே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2-3 பேர் வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த டிக்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணி கொடுங்க. பிகாஸ் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கும், ரொம்ப தூரம் வந்து நடக்க வேணாம், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஃப்ரீயாகவும் வந்து சுவாமி வந்து பார்ப்பாங்க அவங்க. ஸோ அதனால் இந்த டிக்கெட் வந்து ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் வயசானவங்களுக்கு. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணணும். ஸோ இப்போ ஆஃப்லைனில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுறது கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து ஆஃப்லைனில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஃப்ரீ டிக்கெட் தான். ஸோ கூட ஒரு பர்சனை அலோவும் பண்ணுவாங்க. 65 years அபோவ் இருக்காங்க அப்படின்னா கூட போகிறவங்களுக்கு 50 வயசு அபோவ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரும் போட்டு நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணணும். ஸோ தரிசனம் வந்து அவங்க ஃப்ரீயாகவும் வந்து பார்க்கலாம். இது வந்து 23ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் டிக்கெட் ஃபார் ஜூலை இது வந்து 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜூலை மாதத்துக்கு 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் டிக்கெட் தேவைப்படுற பக்தர்கள் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பரில் இருந்து 6 பேருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாகவே டிக்கெட் புக் பண்ணலாம். நீங்கள் யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணுங்கள். சீக்கிரமாக டக்குன்னு வந்து டிக்கெட் வந்து புக் ஆகிடும். ஸோ 300 rupees ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வந்து 24th காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து அக்கமடேஷன் திருமலா அண்ட் திருப்பதி அக்கமடேஷன் வந்து ஜூலை 2024 வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 24ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மேலே திருமலாவில் உங்களுக்கு ஆன்லைனில் ரூம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு தரிசனம் டிக்கெட்டுமாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து புக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகாது. 2 பேருக்காவது மினிமம் நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் உங்களால் ஆன்லைனில் ரூம் வந்து புக் பண்ண முடியும் மேலே திருமலாவில். ஸோ அது அங்கப்பிரதட்சணம் தரிசனம் டிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை அர்ச்சித சேவா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். இல்லை 300 rupees ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசன் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தரிசனம் டிக்கெட் வேலிடான தரிசனம் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்லைனில் திருமலாவில் ரூம்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் கீழே திருப்பதியில் நீங்கள் ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் புக்கிங் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.